அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஃபிசியோதெரபிஸ்ட் ஒய் சந்தோஷ் ராஜா, சேர்மன் விஎன்ஆர் ஃபவுண்டேஷன், வெண்ணந்தூர் 637505. இன்றைக்கி நான் ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துட்றேங்க. நம்ம விஎன்ஆர் ஃபவுண்டேஷன் பார்த்திங்கன்னா February 4 2025 வருடம் உலக புற்றுநோய் விழிப்புணர்வு தினத்தம் அன்னைக்கு நம்ம ஸ்தாபனம் உருவாக்கணும். நம்ம விஎன்ஆர் ஃபவுண்டேஷனில் இந்த அறக்கட்டளையில் 5 நிர்வாகிகள் இருக்காங்க. அவங்கள பற்றி நான் ஒரு சின்ன அறிமுகம் சொல்லிடுறேன். அந்த அறக்கட்டளையினுடைய சேர்மன், அதாவது தலைவர், அது நான் ஒய் சந்தோஷ் ராஜா. அறக்கட்டளையோட செக்ரட்டரி, அதாவது செயலாளர் எஸ் மகேந்திரன். அறக்கட்டளையினுடைய பொருளாளர், அதாவது ட்ரெஷரர் எஸ் வெங்கடேஷ். அறக்கட்டளையினுடைய துணைத் தலைவர், அதாவது வைஸ் சேர்மன் ஒய் கோபிகிருஷ்ணன். அறக்கட்டளையினுடைய துணைச் செயலாளர், அதாவது ஜாயிண்ட் செக்ரட்டரி எஸ்பி மணிகண்டன். நாங்கள் 5 பேரும் இந்த அறக்கட்டளையினுடைய நிர்வாகிகள் மற்றும் அறங்காவலர்கள். இது நம்ம இன்ட்ராக்டிவ் ஃபிசியோ லேர்னிங்கில் மொத்தம் 5 யூனிட் இருக்குங்க. ஒன்று ஐபிஇஎல் ஆன்லைன் லேர்னிங் சென்டர், இன்னொன்று ஃபிசியோ லைப்ரரிஸ், 3வது ஷாமதேவா ஃபிசியோ கேர், சரிங்களா? அதுக்கப்புறம் 4வது ஐபிஇஎல் குடும்ப, 5வது விஎன்ஆர் மாரத்தான் கிளப். இந்த 5 யூனிட்டையும் அப்படியே விஎன்ஆர் ஃபவுண்டேஷனில் மெர்ஜ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த 5 யூனிட்டுக்கு அப்புறம் இன்னும் ஒரு 4 ப்ராஜெக்ட் இருக்குங்க. இந்த 4 ப்ராஜெக்ட் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபிட் இண்டியா கேம்பெயின் 2025 100 days சேலஞ்ச். அதுக்கப்புறம் 2025 கிலோமீட்டர் இந்த இயர் ஆஃப் 2025 கிலோமீட்டர். 3வதாக காவலர் நலன் விழிப்புணர்வு, இந்த ஒரு 3வது விஷயம். 4வது பார்த்திங்கன்னா ஃபிசியோதெரப்பி அண்ட் ஹெல்த் கேர் ரிலேட்டடான ரிசர்ச், ஆராய்ச்சி. ஸோ இந்த 4ம் ப்ளஸ் இதுக்கு முன்னாடி சொன்ன 5 யூனிட்டும். ஸோ இந்த 9 ப்ராஜெக்டும் இப்போ விஎன்ஆர் ஃபவுண்டேஷன் அவங்க ரெகுலேட் பண்ணுறாங்க. ஸோ என்டையராக இந்த 5 ப்ராஜெக்ட் கண்ட்ரோல்டு பை விஎன்ஆர் ஃபவுண்டேஷன், சரிங்களா? ப்ளஸ் இந்த விஎன்ஆர் மாரத்தான் கிளப்பு மூலியமாக நம்ம வெண்ணந்தூரில் வர ஞாயிற்றுக்கிழமை 23 February காலையில் 7 மணிக்கு கொடி அசைவு செஞ்சு 6 கிலோமீட்டர் தூரத்தை கடக்கக்கூடிய மினி மாரத்தான் 2025 நிகழ்வை நம்ம ஏற்பாடு செஞ்சுருக்கோம். இதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அந்த 50% ஆஃபரோடு சேர்ந்து 250 ரூபா. இந்த 250 ரூபா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸும் மகளிருக்கான கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் கண்டறியும் ஆய்வு, பேப்சிமியர் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த ஆய்வுக்கு நம்ம டொனேட் பண்ண போகிறோம். ஒரு 4 ஹாஸ்பிட்டல் நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கோம். அந்த 4 ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம அந்த ஆன் டேவே செக்கில் எவ்வளோ ரிஜிஸ்ட்ரேஷன் வருதோ டிவைடட் 4 போட்டு 4 பாட்டாக கொடுத்துருவோம். மல்லூர் ஜெயம் ஹாஸ்பிட்டல், சுவாமி விவேகானந்தா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, அதுக்கப்புறம் கோயம்புத்தூரில் 2 ஹாஸ்பிட்டல்ஸ். இந்த மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். இந்த மாரத்தானில் கலந்துக்கிறவங்களுக்கு டிஷர்ட் காம்ப்ளிமெண்ட்ரி, பேசிக் மெடிக்கல் சப்போர்ட் அண்ட் ஃபிசியோதெரப்பி ப்ரொவைடட், அதுக்கப்புறம் மெடல், சர்டிஃபிகேட். மாரத்தான் முடிச்சுட்டு நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாருக்கும் கொடுக்குறோம். வழியில் பார்த்திங்கன்னா ரீஹைட்ரேஸ், நம்ம நடந்து ரன்னிங் போயிட்டுருக்கோம்ல, அப்போ ரொம்ப தாகம் ஏற்படும். அந்த தாகத்துக்கு நம்ம என்னோடய அண்ணா தனபால் அண்ணா, அவர் பார்த்திங்கன்னா நமக்கு வாட்டர், த பேசிக் லைஃப் சப்போர்ட், அது முக்கியமான ஒரு விஷயம். அந்த வாட்டர் நமக்கு அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதனால் தனபால் அண்ணா, தேங்க்யூ அண்ணா. ப்ளஸ் இந்த மாரத்தான்
நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி கொடுக்கணுன்ற ஒரு ஒரு நல்ல எண்ணத்தில் நமக்கு ஸ்ரீஜெயம் ஆர்த்தோ அண்ட் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மல்லூர், அதுக்கப்புறம் சிவமலை மோட்டார்ஸ், ஜெகன் சேரிட்டபிள் ட்ரஸ்ட், எம்ஆர்வி அட்வான்ஸ் ஃபிசியோதெரப்பி, நிலா ஃபிசியோதெரப்பி, இந்த மாதிரி நம்மளோட சிஸ்டர் இன்ஸ்டியூஷன்ஸ் எல்லாம் நமக்கு எம்ஓயு போட்ட இந்த நிறுவனங்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. மாரல் சப்போர்ட் ப்ளஸ் மேன் பவர் சப்போர்ட் எல்லாம் பண்ணுறாங்க. ஒன்ஸ் அகெயின் அவங்க எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நம்ம தனபால் அண்ணா வந்து பார்த்திங்கன்னா ஐரா லைஃப் வித் மினரல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மினரலைஸ்டு வாட்டரை வந்து நமக்கு அவர் கொடுக்குறாரு. ஆக்சுவலாக நம்ம வந்து யூஸ்வலாக மினரல் வாட்டர்னு சொல்லிவிட்டு டிஸ்டில் வாட்டர் தான் நம்ம குடிக்கிறோம். கம்ப்ளீட்டாக மினரலைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் இந்த மாதிரியான ப்ராசஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக மினரல் இல்லாத ஒரு வெறும் H2O மட்டும்தான் நம்ம குடிக்கிறோம். பட் இந்த ஐரா லைஃப் வித் மினரல் அப்படிங்கிறது கவர்மெண்ட் நிர்ணயம் பண்ணக்கூடிய அந்த அளவில் அனைத்து விதமான தாதுப்புக்கள் நிறைந்த அந்த தண்ணி நமக்கு கொடுக்குறாங்க வாட்டரு. நீங்கள் இந்த வாட்டரை குடிச்சு பார்த்தீங்கன்னாவே நமக்கு அதோட டேஸ்ட் வித்தியாசம் தெரியும். வீட்டில் நம்மளாம் ஆர்ஓ வாட்டர்லாம் குடிக்கிறவங்கள, ஆர்ஓன்றது ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ், அதாவது சவ்வூடு பரவல் மூலிமா அத்துணை தாதுப்புக்களையும் அது நீக்கிறது. யூவி ரே கொடுப்பாங்க, அது வந்து கிருமி அழிக்கிறது. ஓகே, அது அப்ளிகபிள். ஸோ வெறும் H2O மட்டும் குடித்தா உடம்புக்கு வந்து மினரல் கிடைக்காது. அப்போ இந்த ரத்தம் என்ன பண்ணோம், நம்ம உடம்புக்கு தேவையான மினரல்ஸை நம்ம எலும்புலேருந்து ரீஅப்சர்வ் பண்ணிக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக எலும்பு பலகீனமாகும். கரெக்டுங்களா? ஆஸ்டியோபோரோசிஸ் இந்த மாதிரியான ப்ராப்ளமெல்லாம் வரும். அப்போ நம்ம உண்மையிலுமே மினரல்ஸ் வாட்டர் தான் நம்ம குடிக்கணும். ஏன்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் இவ்வளோ கால்சியம், மக்னீஷியம், பாஸ்பரஸ், சோடியம், குளோரைடு எல்லாமே நம்ம உடம்புக்கு தேவை. ஏன்னா எலும்பு ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா மினரல்ஸ் வேணும். அதே சமயத்தில் நரம்பு மண்டலங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும்னா அயான்ஸ் வேணும். அயான்ஸுங்கிறது நம்ம அயனிகள் நம்ம சொல்லும் இல்லையா, அந்த அயான்ஸ் எங்கேருந்து வருது, நம்ம தாதுப்புக்கள்லேருந்து தான் வருது. இப்போ சோடியம் குளோரைடு தண்ணியில் டிஸ்வல் ஆகி சோடியம் அயானாகவும் குளோரின் அயாவும் வருது. எலும்புக்கு மட்டும் இல்லைங்க, ஒரு சதை இயக்கத்துக்கு கால்சியம் அவசியம். கால்சியம் அயான்ஸ் கம்மியாக இருந்ததுன்னா நம்ம கால் சதையெல்லாம் இழுத்து பிடிக்கும். நம்ம வந்து குறக்கொலி பிடிக்குதுன்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அந்த சோடியம் அயான்ஸ் குளோரின் அயான்ஸ் கம்மியாச்சுன்னா நமக்கு வந்து டிட்டோரியேஷன் மாதிரி ஆகிடும், ஒரு மாதிரி மயக்க நிலைமைக்கு போயிடும். ஓகேங்களா? அதனால் நம்ம உடலை இயக்கத்துக்கும் நரம்பு மண்டல ஆரோக்கியத்துக்கும் எலும்பு பலமாக இருக்கிறதுக்கும் கண்டிப்பாக மினரலைஸ்டு வாட்டர் தான் வேணும். வெறும் H2O டிஸ்டில் வாட்டர் குடிக்கிறதுனால யூஸ் இல்லை. அதனால் நமக்கு வந்து சைடு எஃபெக்ட் தான் கிடைக்கும். நம்ம போன் பலகீனமாகி ஆஸ்டியோபெரிசிஸ்ன்னு சொல்லக்கூடிய போன் அடர்த்தி குறை நோய் தான் ஏற்படும். ஸோ அந்த அண்ணா வந்து நமக்கு ஒரு மினரலைஸ்டு வாட்டர் கொடுக்குறாரு. கண்டிப்பாக நம்ம எல்லோரும் அந்த அண்ணாவுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கணும். தேங்க்யூ அண்ணா. அது வந்து நான் இந்த ஃபஸ்ட் டைம் மாரத்தான் நடத்துறதுனால யாருக்கிட்டையும் நாங்கள் ஸ்பான்சர் வாங்கலைங்க. ஓகேவா? ஏன்னா நம்ம வந்து முதல்ல பண்ணுறோம், ஒரு ஆத்மாத்மா பண்ணுறோம், நம்மளே செய்யலான்ற ஒரு இன்டென்ஷனில் விஎன்ஆர் ஃபவுண்டேஷனுடைய ஃபண்டிங்லேயே நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். பட் நான் அந்த அண்ணா என்னோடய அண்ணான்னா வயசில் மூத்தவரை. நான் ஸ்கூல் போகிறப்ப அவர் எங்கள் நெய்பர் வீடு, பக்கத்து வீடு. நான் ஸ்கூலுக்கு போகிறப்ப விவரம் அறியாத சமயத்தில் அவர் தான் என்னை கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு போய் பத்திரமா கூப்பிட்டு வருவார். அப்போ இருந்து அவருக்கும் எனக்கும் அந்த ஒரு பாண்டிங். அதனால் நான் எதிர்பார்க்கல, டக்குன்னு அவர் சரி சந்தோஷ் உனக்கு நான் வாட்டர் பாட்டில் கொடுத்துடலாம் சந்தோஷ் அப்படின்ட்டாரு. வேறவங்க வந்து உண்மையாலுமே எல்லாருமே வந்து சில அமௌண்ட்ஸ் எல்லாம் கொடுக்க வந்தாங்க. நான் அவங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணிட்டேன், வேண்டாங்க அமௌண்ட்டை நான் வாங்க மாட்டேன், நான் இந்த டைம் வந்து ஸ்பான்சர்லாம் வேண்டாம் அப்படின்னு. பட் ஆனால் வந்து நான் வாட்டர் கொடுக்குற சந்தோஷ் அப்படிங்கிறப்ப அதை என்னால் தட்ட முடியல. அவர் எக்ஸ்பிளைன் பண்ணார். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த விஷயம் வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ எனக்கு ஆல்ரெடி தெரியும் ஒரு மாதிரி டிஸ்டில் வாட்டர் குடிக்கிறதும் மினரலைஸ் வாட்டர் குடிக்கிறது என்ன பெனிஃபிட்டுன்ட்டு. பட் அவரோட ட்ரேடில் வர அந்த மேனுஃபேக்சரிங் வாட்டர் வந்து கவர்மெண்ட் நிர்ணயம் பண்ணக்கூடிய அந்த மினரலைஸ் கண்டென்ட் இருக்கக்கூடிய ஒரு ஹெல்த்தி பெனிஃபிட்டான வாட்டர் தான். ஸோ அதனால் நம்ம அந்த அண்ணாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கணும். தேங்க்யூ அண்ணா. ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நன்றி. டாக்டர் கிருபாகரன் சார், டாக்டர் எஸ்கே ராஜ்குமார் சார், அப்புறம் நம்ம ஆர்எஸ்எஸ் ராஜேஷ் மாமா,
பட்டு எஸ்பி மாதேஸ்வரன் அவர்கள், எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நம்ம வெண்ணந்தூர் இன்ஸ்பெக்டர் சார் சுகுணன் சார் அவருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ என்னோடய விஎன்ஆர் ஃபவுண்டேஷனோட நிர்வாகிகளுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ப்ளஸ் என்டையர் விஎன்ஆர் ஃபவுண்டேஷனோட எம்ப்ளாயீஸ், என்னோடய ஸ்டாஃப் அத்தனை பேர்த்துக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சண்முகராஜ், பாலா, கிருஷ்ணவேணி, மீனா, மெர்சிலின், ஃப்ராங்க்லின், அத்தனை பேர்த்துக்கு நான் தேங்க்ஸ் சொல்லி கடமைப்பட்டிருக்கேன். அதுக்கப்புறம் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ், நம்ம குடும்பம் தான் எனக்கு பேக் போன், அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எவர்கிரீன் பாய்ஸ், அவங்க தான் என்னோடய எல்லா பூஸ்டப்புமே எவர்கிரீன் பாய்ஸ் தான். அப்புறம் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு கௌசல்யா அண்டு ஜெயக்குமார். இந்த மாரத்தானோட தொடக்க புள்ளியே என்னோடய கசின்ஸ் கௌசல்யாவும் அவங்க ஹஸ்பண்ட் ஜெயக்குமார் தான். அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இது நான் வாக்கிங் போயிட்டுருக்கேன். வாக்கிங் போயிட்டுருக்கப்ப தோணுச்சு, இதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம், இன்ட்ரோ பண்ணலாம் அப்படின்ட்டு. அதான் நான் அதை ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்மையும் செய்துவிடல் என்ற வள்ளுவ பெருந்தகையினுடைய வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி வாழும் வெண்ணந்தூர் வாழ் பெருமக்கள் அனைவருக்கும் என்னோடய தேங்க்ஸ். ஏன்னா வெண்ணந்தூர்காரங்க அவ்வளோ உழைப்பாளிகள். நான் எங்கள் ஊரை பற்றி பெருமையாக சொல்கிறேன்னு இல்லை, மேலுமே அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். மேக்ஸிமம் அங்கே 2 தொழில் தான், ஒன்று நெசவு, ஒன்று விவசாயம். 2மே உழைப்பாளர்கள் தான். ஸோ என்னோட அத்தனை உறவுகளுக்கும், வெண்ணந்தூர் உறவுகளுக்கும் அத்தனை பேர்த்துக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்க நிறையா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சஜஷன் கொடுக்குறாங்க, ஐடியா கொடுக்குறாங்க. அந்த சப்போர்ட் எப்பயும் எனக்கு ஸ்பான்டேனியஸாக கண்டினியூஸாக கிடைக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். ஸோ எனக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அத்தனை பேர்கள் அவங்களுக்கும் தேங்க்ஸ். என்னோடய வெல்விஷர் எல்லாருக்குமே தேங்க்ஸ். நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் அத்தனை பேருக்கும் தேங்க்ஸ். ஓகே, இந்த மாரத்தான் நல்லபடியாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக எல்லாருக்கும் ஒரு மியூச்சுவலாக ஒரு சாட்டிஸ்ஃபைடோடு நடக்கணும் அப்படின்னு எல்லாம் வல்ல இறைவனம், அங்காள பரமேஸ்வரி என்னோட குலதெய்வம், அவங்க முருகன், இஷ்ட தேவதை, அன்னமார் சுவாமி, இவங்க எல்லாத்துக்கிட்டேயும் நான் வேண்டிக்கிறேன். பார்ப்போம். உங்களை எல்லாத்தையும் நான் மினி மாரத்தான் 2025 வெண்ணந்தூரில் நடக்குது. அன்றைக்கி நான் உங்களை எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.